2 3 தோசை ஊற்ற போதும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 81 நடந்த கொலை வழக்கு இப்போ தீர்ப்பு 44 ஆண்டுகளுக்கு பிறகு. இதில் ஆல்ரெடி ஒன்று இருக்குது, இப்போ இன்னும் ஒன்று மட்டும் ஊற்ற போதும். மேலே படுத்து கொஞ்ச நேரம் தான், அப்புறம் உடம்பு வலிக்குது. அப்புறம் கீழே படுத்து ஏன் கீழே படுத்து கொசு இந்த கடி பூரா கடிச்சிச்சு. ஆமாம், கீழே படுத்தா கொசு கடிக்கும். ஃபுல்லாக நல்லா இதாக அதுக்கு இங்கேயே படுத்து கீழே படுத்து ஃபேன் அடியில் போட்டாலும் பூரா கடிச்சிச்சு. காற்று வெளியில் போகிற பார்த்தீங்கன்னா ஊற்றி கொடுத்தா அது எங்காந்து இல்லை. ஏன் அது இல்லை, எனக்கு எதுவும் நார்மலாக இருக்கிறேன். நான் யாரும் கொஞ்சம் சூடாத தண்ணியாக குடிச்சேன், அக்கா தண்ணியாக குடிச்சேன், சுடு தண்ணி இருக்குன்னு சார் வேகுது. பச்சை தண்ணி குடிச்சா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பப்பாளி இவ்வளோ பெருசாக இருக்குது. 2 3 நாளாக பழுத்து பழுத்து விழுந்துருச்சு. இன்னும் இவ்வளோ பெருசு. அதுவே விழுக்கட்டும். நம்ம ஏன் செலவு பண்ணிட்டு போய் வாங்க, பெட்ரோல் செலவு பண்ணிட்டுன்னு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ரோஸ்ட் பொடி போட்டுக்கோ, போடு. சக்தி பாருங்க, மெடிக்கல் ஷாப்லாம் அந்த ஆப்பை மொபைல் பண்ணி டவுன்லோட் பண்ணி போடா.
சக்தி பால்மாவா? இது என்ன புது ஆப்பா? ஆமாம், ஒரு ஆயின்மெண்ட் 25,000 உடனே வந்துடும். எல்லாம் டெலிவரி ஆயிடுச்சு இப்போ. என்னடா பண்ணுறேன்? வீடியோ எடுக்க. அவ்வளோதான், ஆரம்பிச்சிட்டான் அமுல் ஐஸ்கிரீம் விளம்பரம். ஆமாம், வெயிலுக்கு தான் வெயில் காலம் வந்தால் தான் தயிர், மோர், பால், ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸு, அப்புறம் நைசில் பவுட்ரு, வேர்புரு பவுட்ரு, அன்னாரி, கூலரு. இந்த டீஷர்ட் நல்லா இருக்கிறேன். விளையாட்டுக்கு வயசே இல்லை. ஜஸ்ட் லைக் ஸ்டைல். எல்லா மூமெண்ட்ஸும் ஸ்டோரி தான். அந்த மூமெண்ட்ஸ் உருவாக்குற நீங்களும் ஒரு ஹீரோ. நம்ம ஸ்டைல் தான் நம்ம ஸ்டோரி. ஓன் யோர் ஸ்டோரி வித் ஆட்டோ. யோர் ஸ்டோரி யோர் ஸ்டைல். அது நம்ம நல்ல பேரை பார்த்துக்கலாம். மேட்ச்மேனில் வர பார்க்கலாம்னா அது ஈஸியாக சேஃப் பண்ணி கேள்வி கேட்டுகிட்டே இருந்தால் வரணும் இந்த காரணம் வீடு தேடி வருமா? கண்டிப்பாக வரும். அதான் தமிழ் மேட்ச்மேனி இலவச தோசை சர்வீஸ். மற்றும் பல புது சர்வீசஸ் இப்போவே கால் பண்ணுங்க. அநியாயம். ஜீரோ 504. Want to know the secret of my success? Hard work, dedication and temper. The center of my success. உலகத்தை தாய் பேருந்துக்கு ரூபாய் 10,000 அபராதம். ஸ்பீடாக போச்சு. அப்படின்னா எல்லா பஸ்ஸுக்கும் திருக்குறளை கொண்டுட்டு தமிழ்நாட்டில் வந்து தஞ்சம் அடைஞ்சு அசாம் மாநில இளைஞர் வந்து கைதான். இதுதான் உங்கள் கனவுகள் கனவாகும். Introducing the all-new Skoda Thailand. Own your dream. மலபார் ஸ்டட்ஸ் அண்ட் ஜாப்ஸ் ஃபெஸ்டிவல். ஏராளமான கண்கவரும் டிசைன்களில் தங்கம் மற்றும் வைர நகைகளின் கலெக்ஷன்ஸ். உங்கள் பழைய தங்க நகைகளை புதுப்பிக்க இதுவே சரியான நேரம். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மசாலாவுடன் சுத்தமான எண்ணெய் கலந்து செய்யப்பட்ட ருச்சி மஜி கூறுகாயில் ருசி கண்டனாக்கு ருச்சியை மட்டும்தான் விரும்புவோம். இது தமிழ்நாட்டோட பலம். இரவு டெல்லி சென்று அதிகாலை வந்துட்டாங்க. அதே போகணும். தமிழ்நாட்டையே தாங்கி இரவு டெல்லி போயிட்டு காலையில் வந்தாங்க. யாரு? அப்போதான் நியூஸில் வருவான். போய் ராசாவே அவங்க சந்திச்சு வந்துருக்கான். திரிபுரா ரோசாங்கலாம். பொடி போடணும். அம்மா போடு. ஆதார் என்னோட ஓட்டர் ஐடியில் இணைக்கணுமா? ஆமாம், எல்லாத்தையும் இணைச்சிட்டு போக வேண்டியதான். எண்ணெய் ஊற்று. என்னவோ என்ன திருப்பரங்குன்றம் பங்குனி திருவிழா தேரோட்டம் தொடக்கமா? மதுரை. ஆகாச கருப்பன். காலையில் அங்கே தூங்கிட்டு இருந்துச்சு, அப்புறம் இங்கே வந்து தூங்குது, கீழே படுத்துருந்துச்சு, மேலே போய் எப்படி இது பண்ணுதுன்னு தெரியும். வந்தது கொஞ்சம் பாலை கொடுத்துட்டு படுத்தது. நம்ம அதுக்கு சில்லுன்னு தான் இருக்கணும். தூக்கம் நைட் டியூட்டி போயிட்டு வந்தோம். ஐயோ, 2 பிஸ்கட் போட்டால் அது பாட்டுக்கு இருக்க போகுது. அதெல்லாம் ஒன்று கேட்காது. பிஸ்கட் போட்டாலாம் சேர்ந்து வந்து கிடைக்கும். அடப்பா, அது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க?
இனி செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். கூலிங் உயர்வு பிரச்சனைக்கு தீர்வு காண வலியுறுத்தி இசைப்பொறியாளர்கள் காலநிலமற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். கூலிங் உயர்வு 6% மின்கட்டண உயர்வை ரத்து செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இசைப்பொறியாளர்கள் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இப்பிரச்சனைக்கு தீர்வு காண ஜவுளி உற்பத்தியாளர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளனர். 2 நாட்களுக்கு முன்பு ஆட்சியரை சந்தித்து முறையிட்டனர். சாதகமான பதில் கிடைக்காததால் இன்று முதல் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். 44 ஆண்டுகளுக்கும் தூக்கு தண்டனை. போராட்டம் 3 பேர். காரணமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் 4 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். இவ்வளோ வருஷம் ஃபாலோ பண்ணுறாங்களா? தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே எப்படி இருக்குன்னு பாருங்க. விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டவர் காவல்துறையினரிடமிருந்து தப்பி ஓடியுள்ளார். கடந்த 1ஆம் தேதி ஏமனூர் வனப்பகுதியில் தந்தத்திற்காக யானை வேட்டையாடப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த வனத்துறையினர் சுந்தரப்பட்டியைச் சேர்ந்த தினேஷ், ஜெயக்குமார், கோவிந்தராஜு ஆகியோரை கைது செய்தனர். யானையின் தந்தங்கள் சேலம் மாவட்டம் காரைக்காடு கிராமத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் யானையை வேட்டையாட பயன்படுத்தப்பட்ட 2 நாட்டு துப்பாக்கிகள், கத்திகள், வெடிமருந்துகளையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதனிடையே செந்தில் என்பவரை வனத்துறையினர் விசாரணைக்காக அழைத்துச் சென்றபோது அவர் தப்பி ஓடியுள்ளார். இதனால் இந்த வழக்கில் செந்தில் உட்பட 3 பேரை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். அது எப்படி தப்பி ஓடுறது? அவனே கெழுது மாதிரி இருக்கான். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் லஞ்சம் வாங்கிய புகாரில் 2 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு பத்திரப்பதிவுக்கு வந்த சென்னையைச் சேர்ந்த இதான் நேற்று பார்த்தான். என்பவரின் கார் கண்ணாடியை உடைத்து 6 லட்சம் ரூபாய் திருடப்பட்டது. ஆமாம். இந்த திருட்டு வழக்கு தொடர்பாக மணிமங்கலம் காவல்துறையினர் விசாரணை செய்தனர். அப்போது காவலர் சதீஷ்குமார் என்பவர் புகார்தாரரிடம் 1000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது. இதில் கைரேகை பிரிவில் பணிபுரியும் காவலர் ஏழுமலை என்பவருக்கும் தொடர்பு இருப்பது உயரதிகாரிகள் நடத்திய விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து அவனுங்களே உள்ள பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஆள் சுதாகர் தேதி வேறு 1000 ரூபாய்க்கு மாட்டேங்குது. கௌரவ விரிவுரையாளர்கள்